பழைய வீட்டில் இருந்து காலி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாடா ஏசி ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டாரு. வீடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டில் இருந்து காலி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது நம்ம சொந்த வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்தோம். ஆமாம், கரெக்டாக ஒரு வருஷம் மேலே இருந்துட்டோம். ஆமாம். ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக டபுள் பெட்ரூமு நல்லா காத்தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ், நம்ம இங்கே வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். வீடுமே அவ்வளோ சீக்கிரம் கடை வந்து முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு லக்கியான வீடு தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறோம் நம்ம புது வீட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாமா. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கவே முடியாது வாஷிங் மிஷின், ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்டு போர்டுலாம் வந்து கழட்டி நல்லா டைட் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஆடாம இருக்கிறதுக்காக. ஸோ பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலையை அதுதான் பாக்குறாரு. மத்த வேலை நான் என்னெல்லாம் பாக்குறேன்னா இந்த துணிலாம் இருக்கு இல்லையா, துணிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து மூட்டை கட்டிக்கணும். ஆமா, வேற வழி இல்ல. வந்து பாத்தீங்கன்னா மடிச்சு வச்சுக்கலாம் சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி மூட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி வச்சிருக்கேன். துவச்சு கட்டி வச்சிருக்கியா? ஆமா. ஸோ இதை எடுத்து போயிட்டு அங்க நம்ம அடுக்கி வச்சிடலாம். மடிச்சு அதுக்கப்புறம் கபோர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். ஏன்னா இப்பதான் பெயிண்ட் வர 2வது கோட் அடிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க இப்போ வேலை எப்படி இப்போ பண்றதே எங்களுக்கு தெரியல. இங்கேயும் கிளீன் பண்ணோம், அங்கேயும் கிளீன் பண்ணோம். வேலை வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. ஸோ அங்கேயுமே க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ள வைக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டையாவே கட்டிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் அப்படியே வந்து ரேக்கில் அடுக்கி இருக்கலாம் கபோர்டில். பட் முடியாது, அங்கேயும் போயிட்டு 2 நாள் ஆகும் அங்கே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கழட்டி மாட்டி எடுத்துட்டு போக வேண்டியதான், ஏற்றிட வேண்டியதான். ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலாம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வீட்டு கல்யாண சீதனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் வீட்டிலே இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னொரு நாள் வண்டி வச்சு ஏற்றணும். ஓகே. ஸோ அங்கே தான் கட்டில் பீரோலாம் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதுலாம் எடுக்கலாமா? எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போகிறது இன்னொரு என்ன வருத்தம்னா, நம்ம பக்கத்து வீட்டு அக்கா, எதிர் வீட்டு தம்பி, குட்டி பையன், கீழ் வீட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதா கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜெஷிதா எல்லாரு கூடயும் ஒட்டிட்டு இருப்பா. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப மிஸ் பண்ணுவாள். எப்போ இருந்தாலும் அத்தை தம்பி அண்ணா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாள். அங்கே போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கேயுமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவான். ஸோ ஒரு 2 தெரு தான் தள்ளி இருக்கு. என்னதான் 2 தெரு தள்ளி இருந்தாலும் நம்ம அப்பப்போ வந்துட்டு போவோம் சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஆனால் அது தெரியல. ஸோ ஜெஷிதா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவேன். நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப வேலையாக அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு இன்னும் இருப்பேன். ஸோ எல்லாருக்கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு டைம் பாஸ் ஆகும் உனக்கு. ஆமாம், அது மட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு வேலை இருக்கேன், ஷூட்டிங்லாம் பண்ணுறேன், ஏதாவது ரெக்கார்டிங்லாம் பண்ணுறேன்னா ஜெஷிதா கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறீங்களாக்கா சொன்னால் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெஷிதாவே அம்மா வேணாம், ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக இருப்பாரு, போயிட்டு விளையாடிட்டு கிடப்பா. ஸோ நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப தான். ஆமாம். ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கடைசியாக நம்ம குக் பண்ண போட, இதுக்கப்புறம் குக் பண்ண போதெல்லாம் கிடையாது. அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லாம் பாத்திரத்தெல்லாம் நான் மூட்டை கட்ட போகிறேன். போய் பாத்திரம்லாம் போய் கட்டி வைக்கிறேன். ஓகே ஓகே பேபி. எல்லாத்தையும் துடைக்கணும். சங்கா அழுக்கா இருக்கேன். வீடுலாம் ஒட்டரெல்லாம் அடிக்கணும் பேபி. இன்னைக்கு பொருள் எல்லாமே எடுத்துட்டேன்னா வச்சுக்கேன் ஃப்ரீயாயிடும் வீடு. அதுக்கப்புறம் ஒட்டனை அடிச்சு அழகாக பெருகி தெரியல ஈஸியா. அப்படியே ஒரு ஒரு டைம் மாப் போட்டா கரெக்ட் ஆயிடும். இதே இருக்கே இந்த 4 இதெல்லாம் இதை எடுத்துட்டு. ஆமா, லாஸ்ட் டைம் அதான் இது பண்ணோம். எடுத்துட்டு ஓல்டர் நட் வச்சிருப்போம், அதை டைட் பண்ணுவோம். ஆமா, உள்ள இருக்க ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக அதெல்லாம் லாக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்டை பாக்ஸ் எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீலாம் அடிக்கிட்டு இருக்கும். இந்த பஞ்செல்லாம் தூக்கி போட வேண்டியதானே, இதுக்கு இங்கே வச்சுன்னு இருக்கேன். ஓ, ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் தேவைப்படும்ல. பாராம் பேபி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குப்பையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் எல்லாமே எடுத்து ஏற கட்டுறோம். இந்த ஏணிலாம் போட்டு வந்து ஃபேன்லாம் கழட்டணும். ஸோ அதனால தான் உள்ளே எடுத்து வந்து வச்சுருக்காரு. அதனால அடுக்கி வச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபில் அடுக்கி வச்ச துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூட்டையாக வந்து கட்டியிருக்கோம். ஸோ இந்த துணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டப்பையில் மூட்டைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். பேபியே, நம்ம வீட்டில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா துணி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவுமே இல்லை. ஆமாம். ஸோ அந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டணும். ஸோ இந்த பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே தான், வேற எதுவுமே இல்லை.
பாப்பாவோட சைக்கிள் இது. பாப்பாவோட சைக்கிள், காரு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். இதான் நம்மளோட பழைய ஃப்ரிட்ஜ். ஆமா, இந்த ஃப்ரிட்ஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போறோம் வீட்டுக்கு. ஆமா, இதான் எடுத்துட்டு போகணும். போன உடனே பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்க முடியும்? வாங்குற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியில எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின் எடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த சேரியோட ரேக் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ் அவ்வளவுதான். மேக்ஸிமம் பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வர சொல்லி ஏத்த வேண்டியதான். அப்புறம் ஏத்திட்டு மொத்தமா அப்புறம் ஒட்டனை அடிச்சு க்ளீன் பண்ணணும். ஆமா, பொருள் எல்லாமே எடுத்துட்டாலே வீடு வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியா. இன்னும் மல்லிகை சாமான்லாம் எடுக்கல. கிச்சன் அப்படியே இருக்கு. கிச்சன்லாம் அப்படியே இருக்கு. ஏன்னா அது வண்டியில கூட மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிடலாம். அது ஒன்றும் பெருசா இருக்கு. அது பிரச்சனை இல்லை. பெரிய பொருள் மட்டும் முதல்ல ஏத்திடலாம். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் டப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏத்திட்டு இருக்காங்க. ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருளாக டாடா ஏசியில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெரிய பொருள்லாம் ஏத்திட்டு இருக்காங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாடா ஏசி ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டாரு. இன்னும் பெட்டு இருக்குது. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். பேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் பொருள் எல்லாமே இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட போய் இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் பார்க்குறோம், வீட்டில் இன்னும் நிறைய பொருள் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நைட்லாம் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. இன்னும் நிறைய பொருள் இருக்கு. இப்போ பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வரலாம். ஹோட்டலுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதானே? ஆமா, ஓகே. சோ நாங்க சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா செய்யல. இப்ப செய்யவும் முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற பாத்திரம் பூரா அங்க போயிடுச்சு. அங்க இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட்டோம். இப்போ பிரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சோ அதனால கடைக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் வேலையை சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு 2 நாளைக்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கடை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சமைக்க முடியும். ஆமா, அப்படி இல்லைன்னா கிச்சன் ப்ராடக்ட் மட்டும் எடுத்து கிச்சனை ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிடணும். இன்னைக்கு வந்து சமைக்கிற வேலை மிச்சம் சங்கீதாக்கு. கடைக்கு வந்தோடனே தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. ஜஸ்விதாவும் நல்லா விரும்பி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலியாக தோசை சாப்பிட்றோம். வீடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். துணிலாம் மடிச்சு வச்சிடணும். ஏன்னா மேல அந்த அட்டை பாக்ஸ்ல மேல ஃபுல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. ஒட்டடையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டே தான் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பக்காவா கிளீன் பண்ணிடுறோம். காலையில மாவு போட்டா வீடு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுது. அப்புறம் வந்து அவங்க பெயிண்ட் அடிப்பாங்க. பெயிண்ட் அடிச்சு அவங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. வேற ஒருத்தவங்க வாடகைக்கு போறாங்க. அப்ப வாடகை வரவங்களும் அப்படிதான் கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வீடு தான் போய் கிளீன் பண்ணணும். அதேதான், நம்ம வீடு போனாதான் அது 2 நாள் ஆகும் நான் கிளீன் பண்றதுக்கு. நான் இன்னும் இவங்க எப்படி பொருள் இறக்கி வச்சிருக்காங்க கூட போய் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். சரி வா சங்கீதா. என்ன போட்டோ ஃப்ரேம் கடைசியா கட்டுற போல இருக்குதே. வர மாட்டேங்குதா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். மீதி கொஞ்சம் பொருள் மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கு. தேவையான பொருள் எல்லாம் இந்த சைடு ஒரு ரூம் எடுத்து வச்சுட்டேன். நான் நினைச்சேன் நம்ம பைக்ல எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு. இதுக்கு ஒரு டாடா ஏசி தனியா அவ்வளவு பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மூட்டை துணி அந்த இது எல்லாமே தேவையான பொருள் தான். எல்லாம் தேவையான பொருள் சொன்னோம் பாருங்க. எங்களோட மெமரிஸ்லாம் வர இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டிங்க வைப்போம். இன்னும் இந்த குப்பைலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் குப்பை. இது அப்படியே வாரிக்க வேண்டியதான். அப்படியே வாரி வந்து போட்டுடணும். மேக்ஸிமம் எல்லா ரூமுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. பக்காவா கிளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு என்ன பண்ணுவோம், மாப் போட்டுருவோம். அந்த ப்ரஷ்ஷை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஃப்ளோர் கிளீனர் வாங்கி வந்துருக்கோம். அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மாப் போட்டு கிளீன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எல்லாம் கிளீன் ஆயிடும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டனை அடிச்சிடணும். ஃபேனும் டிவி இருக்கு. அதை நம்ம காலையில வந்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த பாத்ரூமும் நாளைக்கு தான் எடுக்கணும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 12 ஆகுது. மறுநாளே விடிய போகுது. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரூம்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு. எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே காலி பண்ணியாச்சு. வெல்கம் டு சங்கீதாவின் வீடு. இதுனா வெல்கம் டு கிரிகாலன் ஷோ மாதிரி சொல்றேன். வெல்கம் டு கிரிகாலன் ஷோ மாதிரி தான் இங்க இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது எல்லா திங்ஸும் இங்கே ஒரு கார் பார்க்கிங்ல இருந்து செட் பண்ணி எல்லாமே கார் பார்க்கிங்ல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. உள்ள எடுத்துட்டு போயிட்டா க்ளீன் பண்ண கஷ்டமாயிடும். உள்ள போயிட்டா நம்ம ரூமுமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டா மாறிடும். இதில் இப்போ நிறைய தேவையான பொருள் இருக்கு, கொஞ்சம் தேவையில்லாத பொருள்லாம் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும் வேணாம்னு சொல்லி ஒதுக்கலாம், பிரிச்சு எடுத்துடலாம். நான் இதுதான் வந்து நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போதே பிளான் பண்ணோம். இந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து தொடச்சி கிளீன் பண்ணி வேணுன்றத தனியா வச்சுட்டு வேணான்றதெல்லாம் இங்கே வந்து போட்டுட்டு நம்ம போயிடணும். அதாவது இங்கே போட்டுன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம வேணுன்றதை மட்டும் புது வீட்டுல எடுத்து போய் நேரா வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேலை பிஸியில வந்து பாத்தீங்கன்னா விட்டாச்சு. இப்போ மறுபடியும் எல்லா திங்ஸும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கணும்பா. நம்ம வாஷிங் மிஷின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வச்சாச்சு. ஆமா, அது தனியா தூக்க முடியாதுல பேபியால. சரியான வெயிட். 2 பேரா ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கிக்கலாம், அந்த ஃப்ரிட்ஜ் ஈஸியா தூக்கலாம். ஆமா ஆமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் அது மட்டும் மேலே போயிருக்கு, மற்ற எதுவுமே வந்து எடுத்துட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ். துணி மூட்டை எடுத்து போய் உள்ள வச்சிருக்கேன், அதை மடிச்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் துவைச்சி துணின்றதுனால அதை வந்து அப்படியே மடிச்சு எடுத்து உள்ள வச்சிடலாம். ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம புது வீட்டில் அப்படியே எடுத்து வந்து டப்பா டப்பாவா அடிக்க வச்சாச்சு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வைக்கணும்பா. வந்தாச்சு. இதுவே எத்தனை நாளுக்கு ஆகும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் பொருள்லாம் எங்க போய் வச்சீங்க? கிச்சன் பொருள் எல்லாம் சாக்குல கட்டி கட்டி வச்சுக்கிறோம். அதை வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அண்டா குண்டாலாம் இந்த மல்லிகை டப்பாலாம் இது இது ஃபுல்லா கிச்சன் பாத்திரம். ஆமா, ஃபுல்லா சாக்கு நிறைய மளிகை சாமான் மூட்டை இருக்கும். மூட்டை, ஆமா, ஒரு மூட்டை. சரி, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடணும். இதுக்கப்புறம் தான் எது எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிதான். நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மறுபடியும் கட்டு தான் எடுத்துலாம் சமைக்க முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு தான் நிறைய வேலை இருக்கு. லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி நீங்க லஞ்ச் இங்க போட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது புது வீடுன்னு சொல்லக்கூடாது பேபி. ஆமா, இதுக்கப்புறம் நம்ம வீடு. ஆமா, நம்ம வீட்டுல இதுக்கப்புறம் ரொட்டீன் விளாக் பாக்கலான்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா அங்க நம்ம இருந்தோம், அதனால இது புது வீடுன்னு சொல்லுவோம். ஒரு சில டைம் பேபி என்ன சொன்னா சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வருவாரு. இப்ப சைட்டுக்கு போறேன்னு சொல்லாது பேபி, நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லு, இல்லைன்னா புது வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. இன்னுமே சைட்டுன்னு சொல்லின்னு இருக்காரு. ஒரு சைட்டுக்கு போறேன்னு சொல்லாதுன்னு சொல்லி இருக்கேன். சோ இதுக்கப்புறம் இது புது வீடும் கிடையாது, இது நம்ம வீடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து நைட்டு இங்க வர்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேல வந்து மறுபடியும் உடனே பாப்பாவும் தூங்கல, எங்க கூட மூச்சுட்டே இருந்தா. ஸோ கண்ணாரம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு நைட்டு தூங்குறதுக்கு. காலைல சீக்கிரமா ஏஞ்சிச்சுப்பா. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். அந்த வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை வர போடணும், மாப் போடணும், துடைக்கணும். ஆமா, ஃபுல்லா அந்த வீட்டை நம்ம கிளீன் பண்ணி கொடுக்கணும். ஆமா, கொஞ்சம் வந்து இந்த பால்கனி இருந்ததா, பால்கனி கிட்ட தேவையில்லாத பொருள்லாம் அங்கே சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சேன் இடைக்கு போறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டு வரணும். இப்போ அங்கே தான் போகிறேன். ஜெஷிதா தான் தூங்குறா. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஜெஷிதா கூட்டின்னு கிளம்பிட்டு இருப்பேன். அவள் லேட்டாக நல்லா தூங்கிட்டு இருக்கா.